ஆதி, ஏ மொசக்குட்டி, ஒன்ன தாண்டி. வாங்கப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? அப்படி என்ன யோசனை உனக்கு? இல்லங்க, சும்மாதான் வந்தனா. பாப்பாவை டியூஷன் அனுப்பிட்டு வந்தேன், அப்படியே உட்காந்துட்டேன். என்னாச்சு? என் பொண்டாட்டி இப்படி எல்லாம் உட்கார மாட்டாளே, தொருன்னு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பா. என்ன விஷயம்? உடம்பு முடியலையா? இல்லங்க, அதெல்லாம் இல்ல, சும்மாதான் உட்காந்துருக்கேன். அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போகுது? ஒர்க்குக்கு என்னங்க, போகுது, நல்லா போகுது. இன்னைக்கு என்னடி பிரச்சனை? எங்கங்க? நீ எங்க போவ? நான் எங்க போவேன், ஹாஸ்பிட்டல் தான் போவேன். அங்கதான் நானும் கேக்குறேன், என்ன பிரச்சனைன்னு. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு. என்னாச்சு? சொல்ல வந்துட்டு நிப்பாட்டிட்ட, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆக்சிடென்ட் கேஸு, அது சம்மந்தமாக விசாரிக்க வந்தாங்க. அவர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சரின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னாச்சு? என்ன ஆனா? ஆக்சிடென்ட் கேஸ் தாங்க. ஆனால் என்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தீங்கல்ல. எந்த ஃபைலு? அந்த கேன்சர் பேஷண்டா? ஆமாங்க, அந்த பையனோட ரிப்போர்ட்டும் இந்த ஆளோட ரிப்போர்ட்டும் நிறைய சிமிலராக ஒத்து போகுது. அப்படி என்ன ஒத்து போகுது? அவனுக்கு புற்றுநோய், இவனுக்கு ஆக்சிடென்ட், இதுல ஒத்து போக என்ன இருக்கு? இல்லைங்க, இவருக்கும் கேன்சர் இருந்திருக்கு. கேட்டால் அவங்க ஒய்ஃப் எனக்கு தெரியாதுங்கிறாங்க, அவருக்கு இல்லைங்கிறாங்க. வயசும் கம்மி தாங்க, 29-30 வயசு தான் இருக்கும். பாரு, இப்பெல்லாம் நம்ம சாப்பாட்டு முறையெல்லாம் மாறினதுனால கேன்சர்ங்கிற நோய் சாதாரணமா இருக்கு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை பாதி பேருக்கு வந்துருச்சு. என்ன பண்றது? இதுக்கப்புறமும் நம்ம கவனமா இருக்கணும். ஆமாங்க. சரி, அது 2 கேஸும் ஒரே மாதிரி இருந்தது. அப்புறம் என்னங்க, எப்பவும் இந்த மாதிரி கேட்க மாட்டீங்களே? ஆஃபீஸில் இருக்கிறத ஆஃபீஸோட விட்டுட்டு வந்தோம்பீங்க. நான் கூட ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதாவது சொல்ல வந்தா காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்க. இன்னைக்கு மட்டும் என்ன ஐயா நீங்களே கேட்குறீங்க? உனக்கும் டாக்டர் ஸ்டெஃபிக்கும் என்ன பிரச்சனை? அதுவா, அது ஒன்றும் இன்னைக்கு நடக்கிறது இல்லைங்க, அடிக்கடி நடக்குது. என்னடி சொல்ற? அடிக்கடி நடக்குதா? ஆமாங்க, கொஞ்ச நாளாவே எனக்கும் உங்களுக்கும் சரியா செட் ஆகுறது இல்ல. ஏன், என்ன விஷயம்? இல்லைங்க, விடுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்லைங்க, ஆரம்பத்தில் நம்ம ரெக்கார்ட் ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு நாள் தற்செயலாக போயிருந்தேன். அங்கே நீங்கள் பார்க்கறதுக்கெல்லாம் பெர்மிஷன் கிடையாது. நாங்கள் ஏன்னு நான் கேட்டேன். இல்லை, அது ஏன் பொறுப்பில் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எப்போ நடந்தது? இது இப்போ இல்லைங்க, முன்னாடி நான் ஜாயின் பண்ணப்ப. ஏய் லூஸ் ஆடி, உனக்கு அந்த ஹாஸ்பிட்டலே நான் உனக்கு கட்டி கொடுத்ததுடி. அவங்க யாரு பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? இல்லைங்க, நீங்க தான் அப்படி சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அடியே லூசு, ஹாஸ்பிட்டல்ல ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ற இடம் ரொம்பவே முக்கியம். அங்க எல்லாருக்கும் அசஸ் கொடுத்தோம்னா எப்படி? கொஞ்சம் யோசி. அதனால சொல்லியிருந்தேன். அதுக்காக என் பொண்டாட்டி கூட பார்க்க கூடாதுன்னு எவனாவது சொல்லி வைப்பானா? அவ சொன்னாலும் இவ கேட்டாலும். சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பார்த்து கிழிச்ச. என்ன நடந்ததுன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லி முடி. அப்புறம் ஒன்னெல்லாம் நம்பி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல கொடுத்துருக்கேன். அது எத்தனை உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியுமா? ஏங்க, நானும் கவனமா தான் இருக்கேங்க. சரி, அடுத்து என்ன? இல்லைங்க, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி நான் நல்லா தான் இருந்தேன். ஆனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து போனதுக்கப்புறம் என் மேலெல்லாம் ஒரு மாதிரி தேமல் மாதிரி வருது, 10 மாதிரி வருதுன்னாங்க. ஆஃப்டர் மேரேஜுங்கிறதுனால அவங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கும் போல. வந்து ஒரு நாள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன். அப்போ ஸ்டெஃபி மேடம், என்னோட பேஷண்ட், நான் பார்த்துப்பேன், நீங்கள் தலையிட வேணான்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி அவங்க சொல்ல முடியும்? இல்லைங்க, ஆக்சுவலாக நிறைய பேஷண்ட் வராங்க. எந்த டாக்டர் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க பொறுப்பு தான். சொல்லப்போனால் நான் திடீர்னு போய் நின்னா கூட எனக்கு கேஸ் ஹிஸ்ட்ரி புரியாதுங்க. அதனால அவங்க சொன்னதை ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்க பேஷண்ட்க்கு என்ன? இல்லைங்க, இப்போ நான் சொன்னேன்ல, அவர் பொழைக்கிறதே கஷ்டம்னு. ஸோ அவரோட ஆர்கன் எடுத்து டொனேட் பண்ணிடலான்னு நினச்சேன். அவங்க ஒய்ஃப்க்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு கூட்டிகிட்டு போனேன். கவுன்சிலிங் கொடுத்தாங்க, அவங்க ஒய்ஃபும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லாஸ்ட் டைமில் ரிப்போர்ட்னு கொண்டு வந்தாங்க. ரிப்போர்ட்டில் அவருக்கு கேன்சர் இருக்குன்னு வந்திருக்கு. ஆனால் நான் தான் அட்டன் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் அவரை நான் டயக்னோஸ் பண்ணும்போது அவர் கேன்சர் இருந்ததுக்கான எந்த சிம்டமும் இல்லை. நான் ரிப்போர்ட்டை நம்புறதா இல்லை நான் மறுபடியும் ஒரு தடவை டெஸ்ட் எடுக்கணுமா? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. கேன்சர் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கோங்க. ஏன்னா நான் ஒன்றும் இப்போ முடிக்கலையே, எனக்கு ரொம்ப வருஷம் சர்வீஸ் ஆகிடுச்சு. இதை ஸ்டெஃபி டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்க நிறைய பேசிட்டாங்க. என்னோட சர்வீஸ் கூட வயசு கிடையாது, எனக்கு தெரியும் என்ன பண்ணோன்னு, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி பேசினாங்க? அப்படி கோவமா பேச வேண்டிய அவசியம் இல்லையே. நானே குழப்பத்தில் இருக்கேங்க. ஆக்சுவலாக அவருக்கு புற்றுநோய் உண்மையாகவே இருந்ததுன்னா டொனேட் பண்ண போகிறவங்களுக்கும், சாரி, யாருக்கு டொனேட் பண்ணுறோமோ அவங்களுக்கும் அது கஷ்டமாயிடும், அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ அவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று, டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் வர அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்க முடியாது. அதுக்குள்ளே அவர் இறந்துருவார், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அவசரப்பட்டேன், அவங்க அவசரப்படக்கூடாது. நாங்கள் ஒருவேளை அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் என் மேலே தான் தப்பாக இருக்கும். ஆனால் என்னோட சந்தேகம் சரியாக இருந்ததுன்னா நல்லா இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி கேன்சர்னு சொல்ல முடியும்னு எனக்கு புரியவே இல்லைங்க. அரைகுறைக்கு கேஸை விசாரிக்க வந்தாங்கல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த கேஸை இதோட விட்டுருங்க, இதை பற்றி நீங்கள் எதுவும் விசாரிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் எனக்கு வந்து சண்டையாக போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் எதுக்கு விசாரிக்கூடாது? நாங்கள் தெரியலங்க, தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், இந்த கேஸை இதோட மூடிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுனால அவர் கால் பண்ணி கேட்டார். நான் நாளை காலையில் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப தப்பா இருக்கே.
ஆமாங்க. ஏன்னு தெரியல, ஸ்டெஃபி டாக்டர் மேலே எனக்கு ரொம்ப சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. நான் எனக்கு நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், ஒருவேளை அவங்க சரியா இருப்பாங்களோ, நம்ம தான் தேவையில்லாமல் சந்தேகப்படுறோமோன்னு. ஆனால் தெரியலங்க, என் மனசு அவங்கள நம்பவே மாட்டேங்குது, உறுத்திக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு ஸ்டெஃபி டாக்டரும் அம்மாவும் மீட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, மீட் பண்ணி நிறைய குறை சொல்லியிருப்பாங்க போல. நீ ரொம்ப இன்டர்ட் பண்ற, அவங்கள எந்த முடிவு எடுக்க விட மாட்டேங்கிறேன்னு ஹாஸ்பிட்டலை விட்டு நான் போறேன்னு மிரட்டியிருக்காங்க. அச்சச்சோ, சாரிங்க. எல்லாம் என்னால் தான். என்னால் பேஷண்ட்டு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டையும் ஒன்றா பார்க்க முடியலங்க, கஷ்டமாக இருக்கு. நான் ஆரம்பத்திலே கேட்டேன், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக ஆள் போடலாமான்னு. நீ தான் சமாளிச்சுக்கலான்னு. இல்லைங்க, அப்போ ஹாஸ்பிட்டல் சின்னதாக இருந்தது, இப்போ நம்ம இன்னும் பெருசாக்கி இருக்கிறோம். பேஷண்ட்டோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. ஓரளவுக்கு ப்ரெஷர் ஆகிறதுனால கத்துறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அத்தைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எத்தனை வருஷமாக இங்கே இருக்காங்க. நான் தேவையில்லாமல் அவங்ககிட்ட வாயாடி இருக்கக்கூடாது, என்னால் தான் எல்லாம். அடியே லூசு மாதிரி பேசாதடி, நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. இல்லைங்க, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க தானே, அந்த டாக்டர்கிட்ட நிறைய கற்றுக்க இருக்குது, அவங்கள நம்பலாம், நம்ம குடும்ப டாக்டர்னு. சொன்னேன்டி. அதுக்கு இதோ பாரு, நீ ஸ்டெஃபி டாக்டரான்னு வர்றப்ப நான் ஒன்று தான் சூஸ் பண்ணுவேன். இது கூடவா புரியல உனக்கு? அதுவும் இல்லாமல் நீ ஜாயின் பண்ணப்ப சின்ன பொண்ணு, அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கிட்ட போய் கற்றுக்கன்னு சொன்னேன். அதுக்காக அவங்ககிட்ட அடிமையாருன்னு சொல்லலடி, அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் நீ. ஏன்டி இப்படி இருக்கிற? இல்லைங்க, அது நீங்கள் கிஃப்டாக கொடுத்தா கூட அது என்னோட உழைப்பில் வரலல்ல. நீ முன்னாடி எங்கள் அம்மா பேசினதை இன்னும் மறக்கலைன்னு நினைக்கிறேன். அவங்க பேசினது உண்மைதானங்க? இது பாருடி, நானும் போனா போதுன்னு அமைதியா இருக்கிறேன், நீ ஓவரா பேசுற, அதுவும் தப்பா பேசுற. என் பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு, அது உன் புருஷனோட உழைப்பு. என்ன நீ அவமானப்படுத்துற. சரியான லூசுங்க நானு. சாரி. அத்தை ரொம்ப கோவப்பட்டாங்களோ? ஆமா, ரொம்ப கோவப்பட்டாங்க. நான் போய் பேசுறேன். அத்தை எங்க இருக்காங்க? என்கிட்ட அத்தை ஒண்ணுமே சொல்லல. விடு, நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அத்தைகிட்ட நான் பேசாம இருந்தா நல்லா இருக்காது. இதோ பாருடி, இப்ப போய் நீ பேசினா சரியா இருக்காது. ஏங்க, அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்களா? சொன்னா கேட்க மாட்டியா? சொல்லுங்களேன். ரொம்ப கோவமா இருக்காங்களா? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, 2 திட்டு திட்டுவாங்களா? அடிச்சா கூட பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். ஏன் அத்தை தானே, பேசிட்டு வந்துடுறேன். அப்பவே நினைச்சாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே காஃபி டீ ஏதாவது கொடுப்பாங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எப்படி போச்சுன்னு கேட்பாங்க. இன்னைக்கு எதுவுமே பேசல, ஹாலில் தான் இருந்தாங்க. நான் வேற வர்றப்ப அத்தை உட்காந்துருக்கீங்களான்னு கேட்டுட்டு மேலே வந்துட்டேன். என்ன நினைச்சிருப்பாங்க? சரி சரி விடு, அம்மா தானே, புரிஞ்சுப்பாங்க. இப்ப கோவத்துல இருக்காங்க, அப்புறமா பேசிக்கலாம். அதுவும் ஸ்டெஃபி டாக்டர் நிறைய பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வீட்டில் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் அத்தை தப்பாக நினச்சிருப்பாங்கல்ல, அவங்க சொல்லியிருந்தா அவங்க தரப்பை தான் சொல்லியிருப்பாங்க. அத்தை அப்போ நம்ம மருமகன் நம்மகிட்ட எதுவுமே சொல்லலை, அவளே ஓனர் மாதிரி நடந்துக்கிறா, அவளே பெரியவமாக நடந்துக்கிறா, அப்படி இப்படி என்ன நினச்சிருப்பாங்கல்ல. அதானடி உண்மை. என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன பெரிய இவ மாதிரி? வேணாம். அடியே லூசு, லூசு மசக்குட்டி, நீ தானடி ஓனரு, அதானே உண்மை, அதை தான் சொல்ல வந்தேன். எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் நீங்கள் கிட்ட வந்து பேசினாலே மூடே மாறிடுது. அப்படியா? மூடு மாறிடுச்சா? மேடம்க்கு மூடு வந்துருச்சோ? நான் அதெல்லாம் பேசல, சோகமாக இருக்கிற மூடு மாறிடுச்சுன்னு சொன்னேன். சரி, மேடம் இப்ப வேற என்ன மூட்ல இருக்கீங்களா? ஒரு மூட்ல இல்லை, ஆளை விடுங்க. ஏய் என்னடி, இப்பதான் கையே பிடிச்சிருக்கேன், அதுக்குள்ள விடுங்கன்னா? சீ, நீங்கள் ரொம்ப மோசம், நான் போகிறேன். ஏய் இருடி. எப்படி ஓடுற பாரு, எவ்வளவு வயசானாலும் என் குட்டிமா மட்டும் மாறவே இல்லை.